Taste the Daily. பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. விசாரணையின் போது பத்திரிகையாளர்களிடம் ஏன் குடும்ப விவரங்களை கேட்க வேண்டும்? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆட்டோவில் வந்த 16 வயதுடைய மேற்கு வங்கத்தை சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த மர்ம கும்பல் சிறுமியை கோயம்பேடு அருகே விட்டுவிட்டு தப்பி ஓடியதாக குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநில சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேரை பிடிக்க முடியாமல் திணறும் விடியா அரசின் காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களால் பெற்றோர்கள் வேதனை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. சென்னை நந்தம்பாக்கம் இயாட் மருத்துவமனை அருகே சாலையில் AK-47 ரக துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்கள். சென்னையின் பிரதான பகுதியில் துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய மத்திய மைனாரிட்டி பாஜக அரசால் டெல்லியில் சட்டவிரோத குடியேற்றம் மிகப்பெரிய பாதிப்பாக மாறிய அவலம். சட்டவிரோத குடியேற்றம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். இந்தியாவில் மாணவர்கள் கல்விக் கடன் பெறுவதற்கு வசதியாக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன என நாடாளுமன்றத்தில் அதிமுக MP CV சண்முகம் கேள்வி. தேவையின் அடிப்படையில் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கப்படுவதாக மத்திய இணையமைச்சர் பதில். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே அம்மா மருந்தகத்தை ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்து முதல்வர் மருந்தகம் என பெயர் மாற்றம் செய்த திராவிட மாடல். மக்கள் நலனில் அக்கறையின்றி 4 ஆண்டுகளாக அம்மா மருந்தகத்தை முடக்கி வைத்துவிட்டு தற்போது ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் பாரில் பட்ட பகலிலேயே படுஜோராக நடைபெறும் கள்ளச்சாராய விற்பனை. கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையிலும் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் வீட்டில் வைத்து போலி மதுபான பாட்டில்களை தயாரித்து விற்பனை செய்து வந்த 4 பேர் சிக்கினர். மரக்காணம், கள்ளக்குறிச்சி என அடுத்தடுத்து கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த நிலையில் திராவிட மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போலி மதுபான விற்பனையும் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேணை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வீட்டில் குட்கா பொருட்களை பதுக்கி கடைகளுக்கு விநியோகித்து வந்த தந்தை மகன் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா விற்பனை சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சென்னை அம்பத்தூரில் 30 கிலோ எடை கொண்ட கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திராவிட மாடல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தினமும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கும் நிலையில் காவல்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. சென்னையை அடுத்த பூவிருந்தவள்ளியில் விற்பனைக்காக காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்கா பொருட்களுடன் வடமாநிலத்தை சேர்ந்த 2 சிக்கினர். குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஸ்டாலின் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் என மக்கள் கேள்வி. ராமேஸ்வரத்தில் கஞ்சா பொட்டலம் விற்ற திமுக நகராட்சி கவுன்சிலரின் மகன் உட்பட 6 பேர் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் திமுகவினரே போதைப்பொருள் விற்கும் அவலம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே 300 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. விளம்பரம் செய்வதில் ஆர்வம் காட்டும் திராவிட மாடல் அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவிப்பதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டத்தில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதை ஊசிகளாக மாற்றி இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்த 7 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது.
திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப்பொருள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் ஆந்திராவில் இருந்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 30 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் அவலம். கடலூர் பிரதான சாலையில் மஞ்சக்குப்பம் சாலையில் மனித எலும்புக்கூடு கிடந்ததால் பரபரப்பு. சில நாட்களுக்கு முன்பு நெய்வேலி சிதம்பரத்தில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது கடலூரிலும் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் ஏற்பாட்டில் அமமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். சென்னை வால்டாக் சாலையில் உள்ள நகைப்பட்டறையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ தங்க கட்டிகள் திருடு போனதாக புகார். பட்டறையில் பணியாற்றிய மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சபியுல்லா என்பவருக்கு வலைவீச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வந்தவர்களிடமிருந்து 36 லட்சம் ரூபாயை பறித்து சென்ற திருடர்கள் விபத்தில் சிக்கிய நிலையில் பணம் மீட்பு. தீய சக்தி திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கனமழையில் நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் மனமுடைந்த விவசாயி தற்கொலை. திமுக அரசு மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு உரிய நிவாரணம் வழங்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ரீல்ஸ் பதிவு செய்தபடி அரசு பேருந்தை இயக்கி பயணிகளின் உயிரோடு விளையாடும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். மக்கள் மீது அக்கறை இல்லாத திமுக அரசு தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ராமநாதபுரம் அருகே ஆதியக்குடி அரசு பள்ளியில் மதிய உணவு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் பட்டினியுடன் காணப்படும் மாணவர்கள். நேரத்திற்கு உணவு வழங்காத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே வீட்டில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி பொறியாளர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அருகே கிராம நிர்வாக அலுவலகர் மீது மாட்டு சாணியை வீசி தாக்கிய கிராம நிர்வாகி உதவியாளரால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் பெண் அரசு அதிகாரிகளுக்கிடையே கும்மிப்புடி சண்டை அதிகரித்து வருவதாக மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம். ஊதிய உயர்வு வழங்க கோரி யுஜிசி பரிந்துரைத்துள்ள போதிலும் திறனற்ற திமுக அரசு கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு நிகழ்வில் தொழிலாளர்களை ஒருமையில் பேசிய திமுக அமைச்சர். திமுக அமைச்சர் சி வி கணேசனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாரா முதல்வர் ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையின் போது உயிரிழந்தவர்களின் பெயர் விவரங்கள் பதிவேடுகளில் இல்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்திருப்பதாக மக்கள் கூறி வரும் நிலையில் ஆதரவற்றவர்கள் பலர் அரசு மருத்துவமனையில் இருந்து மாயமாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பழங்குடியினருக்கு சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மேடைக்கு மேடை சமத்துவம் சமூக நீதி என பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் சாதி சான்றிதழ் பெறுவதற்கு கூட போராட வேண்டிய சூழல் இருப்பதாக பழங்குடியின மக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மக்கள் கொடுத்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து காது கேட்கும் மிஷின் மற்றும் கருப்பு கண்ணாடி கொடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். மக்களிடம் விதவிதமான பெயர்களில் மனுக்களை பெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு அந்த மனுக்களின் மீது நடவடிக்கை எடுப்பதே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பூங்கா அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு. திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து போலீசார் அராஜகம். மதுரை மாவட்டம் கத்துப்பட்டியில் திமுகவினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் ஒரு வாரத்துக்கு முன் துவங்கப்பட்ட TNCSC நெல் கொள்முதல் மையம் நிறுத்தம். திமுக அரசு உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். ஆளுநர் மற்றும் தமிழக அரசு இடையிலான மோதல் போக்கால் மக்களே பாதிக்கப்படுகின்றனர். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. உலகெங்கிலும் இந்தியாவின் புகழ் வளர்ந்திருப்பதாக மைனாரிட்டி பாஜக அரசு பெருமிதம் பேசி வரும் நிலையில் இந்தியர்களை ராணுவ விமானத்தில் நாடு கடத்திய அமெரிக்கா. உக்ரைன் பிரச்சினை குறித்து பிரதமர் அமெரிக்க அதிபருடன் விரிவாக பேசினார் என விளம்பரம் செய்தவர்கள் நாடு கடத்தப்பட இருந்த இந்தியர்கள் குறித்து பேசியிருந்தால் அசிங்கப்படாமல் நாமே விமானம் அனுப்பி மீட்டிருக்கலாம் என மக்கள் விமர்சனம்.